தாவேக தலைவர் விஜய், தளபதி விஜய் அண்ணா அவருக்கு பிடிச்ச படம், அவர் நடித்த படத்தில் அவருக்கு பிடிச்ச படம் எது சொல்லுங்க பார்ப்போம். என்ன படமாக இருக்கும்? லியோவா, பீஸ்டா, தெரியா, இல்லை அந்த அவருடைய ஃபஸ்ட்டு படம் என்னது, நாளைய தீர்ப்பா, என்ன படம்? நான் நினைக்கிறேன் அது சஸ்பென்ஸாக இருக்கா, சர்க்கார் படம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கணும். ஏன்னா அந்த சர்க்கார் படத்தில் இருந்து அந்த சர்க்கார் அப்படின்ற அந்த வார்த்தை அவர் மீது ஏற்படுத்தின அந்த தாக்கம், அவர் அதில் எவ்வளோ தூரம் அந்த படத்தில் அவர் இன்வால்வ் பண்ணி நடித்தார் அப்படின்ற அதிலிருந்து இன்னும் மீண்டு வராமல் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், அதில் அவர் பயன்படுத்தின சொற்கள், அரசு அப்படின்றதுக்கு பயன்படுத்தின சொல் என்ன? சர்க்கார் அப்படின்றாரு. சர்க்காருன்றது தான் தொடர்ந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு. சர்க்காரு தமிழ் வார்த்தை இல்லைங்க. நீங்கள் இருமொழி கொள்கையை இப்போ பின்பற்றணும் அப்படின்னு தாவேக்கால சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இருமொழி கொள்கையில் எப்படி மூன்றாவது மொழி? இப்போ தமிழில் வந்து நம்ம கவர்மெண்ட்டுன்றாங்க, அரசு அப்படின்றாங்க. இந்த கவர்மெண்ட்டுமே தமிழாகி போயிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் அப்படின்னு தமிழ் எழுதிட்டு அது தமிழாயிருமா. ஏன்னா ஸ்டாலின் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. போர்டுகள்லாம் தமிழில் எழுதுங்க அப்படின்னா ரெயின்போ அப்படின்னா இன்போ அப்படின்னு தமிழில் எழுதுனா போதுமா. ரெயின்போ, வானவில் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லையா. அப்படி அவர் சொல்லிட்டு தெரிகிறாரு. அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து ஒன்று அரசுன்றணும், இல்லை கவர்மெண்ட் அப்படிங்கணும். அது ரெண்டுமே இல்லாமல் அதான் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இப்போ சர்க்கார் அப்படின்றது ஒரு தமிழ் அல்லாத, ஆங்கிலம் அல்லாத ஒரு சொல். அதில் போய் ஏன் இன்னும் ஸ்டக் ஆகியிருக்கிறாரு விஜய் அப்படின்னு தெரியல. அது மாதிரி விஜய் பேசும்போது நிறைய இடங்களில் ஆங்கிலத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாரு. சிஎம் சார் அப்படின்றாரு. ஏன் முதல்வர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஏன் சிஎம்னு சொல்கிறது? அது மாதிரி தாவேக்காவை வந்து டிவிகே அப்படின்னு வந்து பயன்படுத்துகிறது. எங்கள் தாவேக்கான்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எனர்ஜியும் டிவிகே அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற எனர்ஜியும் சேம் தான், ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அப்படி இருக்கையில் நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி ஆங்கிலத்தை அதிகமாக பயன்படுத்துறது? ஆங்கிலத்தை பயன்படுத்துறது இல்லாமல் இப்போ வந்து வடமொழி சொல்லையும் பயன்படுத்துறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம்.